ஜெயிக்கணும்னு நினைக்கிறோங்க. ஒருவேளை அப்படி ஜெயிக்க முடியலன்னா 40 வயசுல ஜெயிச்ச எம்ஜிஆர் பார்த்து நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணுங்க. ஒருவேளை 40 வயசுலயும் ஜெயிக்க முடியல அப்படின்னா 50 வயசுல ஜெயிச்ச MS பாஸ்கர் பார்த்து முன்னேறி போயிட்டே இருக்கணுங்க. ஒருவேளை 50 வயசுலயும் ஜெயிக்க முடியலன்னா KFC தாத்தாவை நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கணுங்க. முக்கியமான விஷயம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், முன்னேறி போய்கிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் சண்டை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. வாழ்க்கையில ஒரு சில கடினமான நாட்களை நீ சந்திக்கும் பொழுது, ஒரு சில கஷ்டமான நாட்களை நீ எதிர்கொள்ளும் பொழுது, உன்னுடைய மனசுல ஒரு சில வார்த்தைகள் வரலாம், ஒரு சில கேள்விகள் வரலாம். என்னால நிஜமாவே என்னுடைய கனவை அடைய முடியுமா? என்னால நிஜமாவே என்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா? என்னை சுத்தி இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து நெகட்டிவா பேசுற வார்த்தைகள் எல்லாம், என்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நிஜமாயிடுமோ அப்படின்ற பயம் உனக்குள்ள வரலாம். ஏன்னா வாழ்க்கையில கஷ்டமான நாட்கள் இருக்கும் பொழுது, நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காத பொழுது, நீ நினைச்சு நீ பிளான் பண்ணி இதுக்காக உழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ உழைக்கும் பொழுது கூட நீ தோத்து போனா உன் மேல இருக்க நம்பிக்கை உடைஞ்சு போகும். உன் மேல உனக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் கூட கண்டிப்பா உடைஞ்சுதான் போகும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, தோத்து போகாம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. கஷ்டப்படாம ஒரு அற்புதமான வாழ்க்கைய வாழ முடியாது. உனக்குள்ள கேக்குற அந்த நெகட்டிவான வார்த்தைகள், அந்த சந்தேகத்தை உண்டு பண்ணுற வார்த்தைகள், எப்பவோ யாரோ உன்னை பார்த்து முடியாதுன்னு சொன்ன வார்த்தை, நீ அழகா இல்ல, நீ உயரமா இருக்க, நீ குள்ளமா இருக்க, நீ கருப்பா இருக்க, நீ வெள்ளையா இருக்க, நீ குண்டா இருக்க, நீ ஒல்லியா இருக்க அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்து கூறின நெகட்டிவான வார்த்தைகள் உனக்கு ஞாபகம் வரலாம். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு உன்னுடைய மனசுல இடம் கொடுக்காத. அந்த நெகட்டிவான வார்த்தைகளை உன் மனசுல போட்டு அதையே திரும்ப 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 யோசிக்காத. தோல்விகள் வந்துட்டு போறது சகஜம்தான். மத்தவங்க உன்னை பார்த்து நெகட்டிவா பேசிட்டு போறது சகஜம்தான். ஒருத்தவங்க உன்னை பாராட்டுவாங்க, உன்னை பாராட்டாம இருக்கலாம். உன் கூட இருப்பாங்க நினைச்சவங்க இல்லாமலும் போகலாம். இருக்க மாட்டாங்க நினைச்சவங்க உன் கூட இருக்கவும் செய்யலாம். வாழ்க்கையில எப்போ வேணாலும் நல்ல காரியங்கள் நடக்கலாம், எப்போ வேணாலும் கெட்ட காரியங்கள் நடக்கலாம். ஆனா உன்னுடைய வாழ்க்கைய நீ எப்படி பாக்குறன்றது ரொம்ப முக்கியமான காரியம். நீ ஒரு சில சவால்களை சந்திக்கும் பொழுது, இழப்புகளை சந்திக்கும் பொழுது, தோல்விகளை சந்திக்கும் பொழுது, எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும் பொழுது கூட இது எல்லாமே தாண்டி போகும். நான் ஒரு அற்புதமான வாழ்க்கைய வாழுவேன், நான் என்னுடைய வாழ்க்கையில ஜெயிப்பேன், நான் சாதிச்சே தீருவேன், என்னை பார்த்து முடியாதுன்னு சொன்னவங்க நடுவுல நான் சாதிச்சு, நான் சரித்திரம் படைச்சு என்னுடைய வாழ்க்கைய நான் அருமையா அற்புதமான ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்த தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்பணும். நீ நம்பு. நெகட்டிவான வார்த்தையை பல வாட்டி உன்னுடைய மனசுக்குள்ள யோசிக்கிற நீ பாசிட்டிவான வார்த்தையை ஏன் யோசிக்க மாட்டற? என்னால செய்ய முடியும், நான் சாதிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் சரித்திரம் படைப்பேன், நான் கண்டிப்பா அடுத்த நிலைக்கு என்னுடைய வாழ்க்கையில போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி யோசிக்கிறேன்னு யோசிச்சு பாரு. எத்தனை வாட்டி நீ ஆசைப்பட்ட காரியத்தை கூட நீ செய்யாம போனதுக்கு எவ்வளவு சாக்குகளை சொல்லிருப்போம் யோசிச்சு பாரு. எத்தனை வாட்டி உழைக்காம இருக்கிறதுக்கு, படிக்காம இருக்கிறதுக்கு, வேலை செய்யாம இருக்கிறதுக்கு, நீ ஆசைப்பட்ட காரியத்தை நீ கத்துக்காம இருக்கிறதுக்கு எத்தனை வாட்டி சாக்குகளை சொல்லிருப்பேன் யோசிச்சு பாரு.